ஹை ஃப்ரெண்ட்ஸ், இனி நம்ம பார்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஓப்போட மொபைலுங்க. ஓப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு பட்ஜெட் மொபைல் லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. அது என்ன மொபைல், அதோட ஸ்பெசிஃபிகேஷன் என்னன்றது தாங்க பார்க்க போகிறோம். இது பார்த்தீங்கன்னா ஓப்போ A72 அப்படின்ற மொபைலை பட்ஜெட் ரேஞ்சில் இப்போ லான்ச் பண்ணுறதா இருக்காங்க. இதோட ஸ்பெசிஃபிகேஷன் வச்சு பார்க்கும்போது இவங்க எந்த அளவுக்கு பண்ணிருக்காங்க அப்படின்றத நீங்கள் பார்த்துட்டு இது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட லான்ச் டேட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, அண்ட் செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்க, இதோட ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் வச்சுருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த மொபைலோட டிஸ்பிளே சைஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6.5 இன்ச் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இதோட டிஸ்பிளே சைஸை இதுக்கு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா IPS LCD டிஸ்பிளே தாங்க கொடுத்துருக்காங்க. இப்போ எல்லா பிராண்டும் AMOLED டிஸ்பிளேக்கு மாறும்போது இவங்க IPS LCD கொடுக்குறது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இந்த மொபைலில். இதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் Gorilla Glass 3A கொடுத்துருக்காங்க. டிஸ்பிளே AMOLED டிஸ்பிளே கொடுத்துருந்தா ஓரளவுக்கு ஓகேவாக இருந்திருக்கும். மற்றபடி அதுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுத்துருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம் இந்த மொபைலில். இந்த மொபைலோட ரேம் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்டார்டிங் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 4GB and 128GB வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த 4GB 128GB ஃபாஸ்ட்டாக இருக்கிறதுக்காக UFS 2.1 வெர்ஷனை கொடுத்துருக்காங்க. இது வெர்ஷன் UFS 3.0 ஒரு வெர்ஷனுங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களோட மொபைல் ஸ்டோரேஜ் வேகமாக இருக்கிறதுக்காக உதவுது. இதோட அதில் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா UFS 2.1 கொடுத்துருக்காங்க. இந்த 128GB உங்களுக்கு வேகமாக இருக்கிறதுக்காக இந்த UFS 2.1. இந்த மொபைலோட ப்ராசஸர் என்ன ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Qualcomm Snapdragonோட 665 தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராசஸரை பார்த்தீங்கன்னா 10,000 இருக்க மொபைலில் கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ரைஸுக்கு இந்த ப்ராசஸர் ஏற்றதே இல்லைங்க. இவ்வளோ ரேட் அதிகமாக வச்சுட்டு இவங்க இந்த ப்ராசஸர் கொடுக்குறது ஒரு மட்டமான விஷயங்க. ஏன்னா நீங்கள் மற்ற மொபைலுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா Snapdragon 765G கொடுக்குறாங்க, பட் இதில் அப்படி கிடையாதுங்க. இந்த மொபைலோட ப்ரைஸ் என்னன்றதை நான் கடைசியில் சொல்கிறேன். இதுக்கு கிராஃபிக் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா Adreno 610 கொடுத்துருக்காங்க. இந்த Qualcomm 665 11 nanometerல பில்ட் பண்ணிருக்காங்க. இந்த மொபைல் பார்த்தீங்கன்னா Android 10ல் தாங்க ரன் ஆகிட்டு இருக்கு. இதோட UI என்ன UI கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ColorOS கொடுத்துருக்காங்க. ColorOS 7.1 கொடுத்துருக்காங்க இந்த மொபைலில். ColorOSன்றது பார்த்தீங்கன்னா அவங்க ஓரளவுக்கு அப்டேட் ரெகுலராக தராங்க, பட்டு ரெட்மி மாதிரிலாம் ரெகுலராக கரெக்டாக தரதில்லைங்க. பட் இவங்க ஓரளவுக்கு தராங்க. இதோட UI ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. பட் இதில் ஆட்ஸ் இருக்குங்க, கன்ஃபார்ம் ஆட்ஸ் இருக்குங்க இந்த UIயில். இந்த மொபைலில் நம்ம ஒன்றும் ஆழமெல்லாம் ஸ்பெசிஃபிகேஷன் பார்க்க தேவையில்லைங்க. ஏன்னா இந்த மொபைலில் சேல் ஆகிறதுக்கு 50% சான்ஸும் ஃப்ளாப் ஆகிறதுக்கு 50% சான்ஸும் தாங்க இருக்குது. இதில் நம்ம மெயினாக இருக்க ஸ்பெசிஃபிகேஷனை பார்ப்போங்க. இதோட கேமராவுக்கு வருங்க. கேமராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதில் ப்ரைமரி கேமராவோ 48 MB கொண்ட ப்ரைமரி கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபஸ்ட்டு கேமராங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f1.7 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க இதோட ஃபஸ்ட்டு கேமராவை. இதில் செகண்ட் கேமரா ஒன்று இருக்குங்க, 8 MB கொண்ட அல்ட்ரா வைட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா f2.2 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இதோட செகண்ட் கேமரா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருந்தால் நல்லா இருந்திருக்கும். ஏன்னா இதோட ஃபஸ்ட்டு கேமரா 48 MB தாங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்க, நம்ம தேர்டாக இருக்க கேமராவை பார்ப்போம். தேர்டாக இருக்க கேமரா பார்த்தீங்கன்னா 2 MB கேமரா கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டெப்த் சென்சார் கேமராங்க. இதில் லாஸ்ட்டாகவும் ஒரு கேமரா கொடுத்துருக்காங்க. மொத்தம் 4 கேமரா குவாட் கேமரா செட்டப்பில் இந்த மொபைலில் கொடுத்துருக்காங்க. அந்த கேமரா பார்த்தீங்கன்னா 2 MB கொண்ட கேமரா தாங்க, அதுவும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.4 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க. கேமரா ஓரளவுக்கு தாங்க ஓகேன்னு சொல்லி ஆகணும். ஏன்னா இந்த ப்ரைஸுக்கு எல்லோரும் 64 MB கொண்ட ப்ரைமரி கேமராவே தராங்க, பட் இவங்க பார்த்தீங்கன்னா 48 MB கொண்ட கேமரா தாங்க கொடுத்துருக்காங்க. இந்த கேமராவோட சென்சார் வச்சு தாங்க சொல்ல முடியும் இந்த கேமரா 48 MB ஒர்த்தா இல்லை ஒர்த் இல்லையான்ட்டு. ஏன்னா இவங்க என்ன சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்க, அதாவது சோனியோட சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்களா இல்லை சாம்சங்கோட சென்சார் யூஸ் பண்ண போகிறாங்கன்றது தெரில. இன்னும் அதுக்கான லீக்ஸ் இன்னும் வரலைங்க. இதில் பார்த்தீங்கன்னா சோனியோட சென்சார் யூஸ் பண்ணால் இது ஒரு பெஸ்ட்டு கேமரா இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இவங்க இன்னும் கொஞ்சம் கேமராவில் பெட்டராக பண்ணிருக்கலாம், இருந்தாலும் பண்ணியிருந்தால் இது ஒரு நல்ல சேலிங்கான ஆப்ஷனாக இருந்திருக்கலாம். ஓகேங்க, இதோட ஃப்ரண்ட் கேமரா பார்த்தீங்கன்னா 16 MB கொடுத்துருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா f2.0 அப்பாச்சரில் கொடுத்துருக்காங்க.
இதோட பேக் கேமரா தான் 48 MB கொடுத்துருக்காங்க. இதோட ஃப்ரண்ட் கேமராவது ஒரு 32 MB கொடுத்துருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லாவே இருந்திருக்குங்க. விவோ பார்த்தீங்கன்னா கேமராவில் எதுவுமே ஃபோக்கஸ் பண்ணாங்க. அந்த மாதிரி இவங்க கேமராவில் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பித்தா இவங்க மொபைல் நல்லாவே சேல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா 5000 mAh கொண்ட பெரிய பேட்டரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இதுக்கு 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இவங்க பேட்டரி பொறுத்தளவுக்கும் ஓரளவுக்கு பண்ணிருக்காங்க. இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட் சார்ஜிங் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கலாம், பட் அதை பண்ணலை. இப்போ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லா மொபைல் பிராண்ட்ஸும் பண்ணுற ஒரு தப்பு, கொடுத்ததையே மறுபடியும் கொடுத்துட்ருக்குதாங்க. அடுத்த இனோவேஷன் பண்ணால் தான் இவங்களோட மொபைல் பிராண்டாக இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் இவங்க கொடுத்ததையே கொடுக்க ஒன்றும் அங்கேயே தாங்க நிற்பாங்க. அந்த மாதிரி தாங்க ஓப்போ இப்போ பண்ணிகிட்ருக்காங்க. இந்த ஓப்போ A72ல் இவங்க இன்னும் கொஞ்சம் பேட்ரி 6000 mAh கொடுத்துருக்கலாம். கொடுத்துட்டு இது மாதிரி ஒரு ஸ்னாப்ட்ராகன் 665 கொடுத்துருக்கலாம். அதேமாதிரி கேமராவில் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிருக்கலாம், அதையும் பண்ணலை. ஓகேங்க, இந்த பேட்ரி ஓரளவுக்கு ஓகேன்னு தாங்க சொன்னோம். பேட்ரி ஓகே அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் இன்னும் கொஞ்சம் கொடுத்துருக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஓப்போட மொபைல் தான்ப்பா வாங்க போகிறேன், ஓப்போ அப்கமிங்கில் எதனா ஒரு மொபைல் ஒரு 20,000 ரூபாய்க்கு வரும் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுருங்க. வரப்போகிற மொபைல் இப்படி தான் இருக்குன்னு அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளில் செட் பண்ணி வச்சுருங்க.